உமது பெயர் தூய்தன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவரே, எனக்கு நீ இதை செஞ்சினா நான் உனக்கு இதை செய்வேன். செய்கிற ஜெபத்துக்கும் சொல்லுற ஜெபத்துக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த ஜெபத்துல என்ன வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கோமா? உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பூண்டி மாதாவே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, நான் இத்தனை மாதம் ஜெபக்கூட்டத்தில் பங்கெடுக்கிறேன். இத்தனை மாதம் முடிந்த பிறகு நான் நினைத்தது எனக்கு நடக்க வேண்டும். வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காது. அவருக்கு ஆணையிடுவதற்கு நமக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஜெபம் பண்றது என்ன? உமது திருவுளம் நிறைவேறட்டும். ஆனா நம்ம வேண்டுவது என்ன? என் விருப்பம் நிறைவேற வேண்டும். மாற்றுங்கள், ஜெப முறையை மாற்றுங்கள். ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேறட்டும் சொல்லி பாருங்க. அங்கதான் ஆமேன் இருக்கு. அதை சொன்னா நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இங்க நிறைய பேரு என்னென்ன மனநிலையில வந்திருக்கிறீங்க, என்னென்ன வேதனையில வந்திருக்கிறீங்க. உடல் பிரச்சனை, மனசுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை, இன்னும் வேலை இல்ல, குழந்தை இல்ல, எவ்வளவு பிரச்சனைகளோட வந்திருக்கோம்.